Hi friends, good morning. Welcome to Rocky's Trade. ஸோ சண்டே அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சார்ட் மட்டும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி 4 hours 2 hours 3 hours கேண்டில் வச்சு நீங்கள் சார்ட்டை நல்லா அனலைசிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சார்ட் அனலைசிஸ்ன்றது ரொம்ப மெயின். நம்மளுக்கு புதுசாக வந்தவங்க ஏதோ ஏறுது இறங்குதுன்னு சொல்லி ட்ரேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்றது இந்த மாதிரி இதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ என்னோடய ஹிஸ்ட்ரி பாருங்கள், இந்த மாதிரி நோட் போட்டு எழுத ஆரம்பிங்க. பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரேடு எடுக்கிறேன், என்ன மார்க்கெட் இன்றைக்கி டேட்டில் என்ன ஆயிடுச்சு பாருங்கள். 2024 புரியுதுங்களா? 2024லேயே நான் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினாக புக்ஸ் படிங்க. ஃப்ரீயாக ஒரு ட்ரேட் எடுத்திங்களா, ட்ரேட் எடுத்துகிட்டு புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. இது பாருங்கள், இது இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் நானே ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இந்த புக்ஸை நீங்கள் வாங்கிக்கிங்க. ரொண்டோ பைனர் ஆத்தர். ஏன் நான் இந்த புக்ஸ்னால், நானும் 4-5 மாதம் எப்படி பண்ணேன்னா, ஓகே ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரேட் பண்ணோம், ப்ராஃபிட் வரும் 2000, அப்படியே ஈவினிங் லாஸ் பண்ணுறேன். ப்ராஃபிட் எடுப்பேன், ஈவினிங்கில் லாஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் போயிருந்தது. அப்புறம் தான் நானும் இந்த மாதிரி புக்ஸ் படித்து அப்புறம் நல்லா சார்ட்டை பார்க்க ஆரம்பித்து எவ்வளோ யூடியூபர்ஸ் நானும் ஃபாலோ பண்ணி, ரெண்டாவது இப்படி தான் போகும் அப்படி தான் போகும் நான் சொன்ன கூட நம்பாதீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே மார்க்கெட்டில் பேசும். இப்போ வந்து எல்லோரும் சொன்னதை விட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் மார்க்கெட் இப்போது ஏதோ இந்த ஒரு லாட்டை வச்சு என்ன பண்ண முடியும், எல்லாம் வந்து 2 லட்சம் ஏற்றணும் 3 லட்சம் ஏற்றணும் அப்படிதான்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதை உடைக்கணும். நம்மள மாதிரி ஆளுங்க, ஏழ்மையான ஆளுங்க 1 லட்சம் 2 லட்சம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ 10,000 20,000 எவ்வளோ சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், அந்த கான்செப்டில் தாங்க இப்போ நான் வந்து இது ஆரம்பித்ததை நோக்காக தான். சரி, நான் புதுசாக வந்தவங்கெல்லாம் நம்ம இவ்வளோ இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் புக்ஸ் பற்றி சொன்னது என்னன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் ஒரு ட்ரேட் எடுங்க. ட்ரேட் எடுத்துட்டிங்களா, லாஸோ ப்ராஃபிட் 500 லாஸ் இல்லை 1000 லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க, ப்ராஃபிட்டு ஒரு 500 1000 வந்தால் போதும்னு சொன்னால் ஃப்ரீ டைம்ஸில் புக்ஸ் படிங்க. புக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இது டெவலப் பண்ணுறது வசதியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை சொல்ல, அதுக்கு தான் சொல்கிறது. புக்ஸ் படிங்க ஃப்ரீ டைமில். அப்புறம் சண்டே லீவாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சார்ட்டை வந்து ரீட் பண்ண ஆரம்பிங்க. இங்கே பாருங்கள், சார்ட் நான் 4 hours வச்சுருக்கேன். ஸோ 4 hours மோஸ்ட்டாக அந்த ட்ரெண்ட் லைன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நீங்களுக்கே தெரியும். சும்மா ஓகே ஏதோ ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம், நானே கற்றுக்கிறேன், அதனால் யாருக்கிட்டே எதுவும் பண்ணல. ஸோ நானே கற்றுக்கணும் வச்சு தான் அப்படி பண்ணுறேன். பாருங்கள், ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க. 2 hours உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்களா? அதே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஹவர்ஸ்னு வச்சுன்னா, நான் எப்பவுமே 4 hours பார்ப்பேன். 5 minutes 30 minutes இவ்வளோ தான். இந்த 3 தான் என்னுடைய இது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டி. ஸோ 25,700ங்க மண்டே மேபி 25,700 வந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு 25,700 மேலே கால் சைடில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைனா எப்படியாவது இப்போ ஒரு 50 points கேப் அப் நாளைக்கு மண்டே மோஸ்ட்டாக கேப் அப் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேப் அப்பில் பாயிண்ட்ஸ் அதிகமாக ஏறும். மேக்ஸிமம் ஒரு 100-150 பாயிண்ட் போச்சு. 26,100 ஆல்ரெடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, 26,100 அந்த ரீச் பண்ணுறதுக்கு மண்டே சான்ஸ் இருக்குது. டியூஸ்டே எக்ஸ்பைரி, அதிலேருந்து உங்களுக்கு நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். டவுன்னா எவ்வளோனா மேக்ஸிமம் 100 இறங்கும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏறிட்டு போயிட்டே இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு இறங்கணுன்றதில் நம்ம சொல்ல முடியாது. 25,100 நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு, 25,100. பாருங்கள்,
ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்களா இதுதான். ஸோ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக அப் ட்ரெண்டு தாங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, எப்பவுமே வாரம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். வாரம் 7ஆம் தேதி 10ஆம் தேதி பாருங்கள். 10ஆம் தேதி மார்க்கெட்டு 25,500லேருந்து 25,450க்கு வந்துட்டு அதில் வந்து ஏறுமுகம் தான் பாருங்கள். 11ஆம் தேதி டவுன் அப்புங்களா, 12ஆம் தேதி 13, 14. ஸோ 25,500லேருந்து 25,900 மார்க்கெட் முடிச்சிருக்கு. இந்த ஒரு வாரத்தில் 400 பாயிண்ட்ஸ் ஏறிருக்கு. ஸோ என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா மண்டே வந்து கேப் அப் சான்ஸ் இருக்குது. ஸோ அது இது பண்ணிங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் புல் பியர் பவர்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை உங்களுக்கு வியூ பண்ணுறேன். தெரியுதுங்களா? ஒரு ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியும். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்களாக ட்ரேட் எடுத்துக்காதீங்க. வெயிட் பண்ணி இதை வாட்ச் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு 3 மாதம் வாட்ச் பண்ணினா போதுங்க. 3 மாதம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மண்டே கேப்பாக பார்க்க சான்ஸ் இருக்குது. ஆமாம், 25,700 ஒரு லெவல் இருக்குங்க. அந்த லெவல் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ கேப்பாக பார்க்கணும், உடனே ட்ரேட் எடுத்தாதீங்க. கேப்பாக ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இறங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ 25,700 அந்த இடம் வந்தால் நம்ம கண்டிப்பாக கால் சேல் ட்ரேட் எடுக்கலாம். என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி டெய்லியும் ட்ரேட் பண்ணலாம் அவசியம் இல்லைங்க. டெய்லியும் ட்ரேட் பண்ணணும், ஒரு நாளைக்கு 4 ட்ரேட் பண்ணணும், 5 ட்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி எந்த எண்ணமும் வச்சுக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடா ஓகே முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு மற்ற வேலையை பாருங்கள். அப்படின்லாம் புக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. இல்லை வாரத்துக்கு 2 ட்ரேட் கிடச்சாலும் வாரத்துக்கு 2 ட்ரேட். உங்கள் செட்டப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வரணும்னு சொல்கிறேன். 4 மாதம் மார்க்கெட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நோட்டு வச்சுங்க, எழுதுங்க. பேப்பர் ரேடின்னு சொல்லுவாங்க, அது எல்லோரும் தான் சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன்னு சிரிக்காதீங்க. அதை நீங்கள் யூஸ் இந்த லெவலில் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பை பண்ணுறோம்ல, இப்போ நம்ம காசு ஊற்று வாங்குறோம், நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சிங்க. ஒரு ஒரு 2 மாதம் அதுமாதிரி ட்ரையல் பண்ணுங்கள். ட்ரையல் பண்ண ஓகே நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு இது பண்ணலாம். ஆக்சுவலாக நானும் பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேட் தான் பண்ணேன். ஒரு மாதம் பண்ணதுக்கப்புறம் அது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம காசு போட்டு அந்த லைவில் இறங்கினா தான் தெரியும். மற்றபடி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணாலும் அவங்க செட் ஆகாது ஒருத்தருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லாட் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு லாட் மட்டும் வச்சிங்க, 10,000 மட்டும் போட்டுங்க. ஏன்னா 1 லட்சம் போடலாம், 1 லட்சம் போயிடுது, 2 லட்சம். நம்ம கிட்ட இருந்து காசை போடுங்க தான் அவங்க எய்மே. நம்ம கிட்ட இருக்க காசை அவனுங்க எடுத்துகிட்டு தான் விடுவானுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காசு விடாமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு லாட் மட்டும் 10,000 போட்டு வச்சிங்க. இப்போ இது ஒரு 2 மாதம் நானே இந்த 10,000 வச்சு தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் நான் என்னோடய கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 10,000த்தில் உங்களால் எவ்வளோ முடியுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 10,000 வச்சு 1 லட்சம் கூட எடுத்துருக்கலாம் நீங்கள் சென்செக்ஸில். ஆனால் அந்த கான்செப்டில் இல்லை. ஏன் தெரியுங்களா, நான் ஒரு 10,000 வச்சு 5,000 எடுத்துருப்பேன், 10,000 வச்சு 50,000 கூட எடுத்துருப்பேன். ஆனால் அது வந்து அடுத்து அந்த 50,000 மொத்தமாக முதலே விட்டுறோம். ஏன்னா ஏறும் இறங்கும் அந்த எக்ஸ்பைரி கோசம் நம்மளை ஒரு இதை சூதாட்டமாக பார்க்குறாங்க எவ்வளோ பேர். நானும் அப்படி தான் பார்த்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இது சூதாட்டம் இல்லை, இது ஒரு பிஸ்னஸ்ஸு. இந்த பிஸ்னஸில் நம்ம இறங்கி ஜெயிக்கணும்னா இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை இதில் போடணும். ஃபஸ்ட்டு பணத்தை மட்டும் இழக்காதீங்க, கேபிட்டல் சேவ் பண்ணிங்க. ஒரு லாட்டை வச்சு பண்ணிங்க, ஓகே லாஸ் வருது ப்ராஃபிட் வருது, உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வியூ பண்ண பார்த்துக்குங்க. ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு 4 ஹவர்ஸ் கேண்டில், 5 மினிட்ஸு, 3 மினிட்ஸு, ஒரு கேண்டிலை வச்சு பாருங்கள். அந்த கேண்டில் எப்படி மூவ் ஆகிருக்கு, என்ன பண்ணுது, எந்த லெவல் போனால் எப்படி இதுவாகுது. ஏன்னா எனக்கும் அப்படி தான், யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் அதுக்கு ஒரு காமெடி ஒன்று சொல்கிறேன். அங்கே பாருங்கள், என்எஸ்சியில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டியே பிஎஸ்சியில் எழுதி வச்சுருக்கேன். அப்போ நான் பார்த்தீங்க, இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிங்க நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுங்க. மார்க்கெட்டுக்கு நான் எப்படி வந்திருக்கணும்னு புரிஞ்சுங்க. என்எஸ்சியே நிஃப்டி 50 ஓகே, பேங்க் நிஃப்டி பிஎஸ்சி எனக்கு ஒருத்தர் சொன்னது அது. அதனால் நானும் எழுதிட்டேன். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம். அப்புறம் தான் மார்க்கெட்னா என்ன ஏதுன்னு விசாரித்து பொறுமையாக படித்து இப்போ தான் தெரியுது மார்க்கெட்டில் என்ன இருக்குது, என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, என்எஸ்சி என்ன ஸ்டாக், பிஎஸ்சி என்ன ஸ்டாக்கு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா 5 நாளுமே எக்ஸ்பைரி. 5 நாளும் எக்ஸ்பைரி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்கும், எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்போம் யோசித்து பாரு. இப்போது வாரத்துக்கு ஒன்று தான் என்எஸ்சிலையும் பிஎஸ்சியில் இருக்க வச்சு கொஞ்சம் சேஃப். ஃப்ரெஷர்லாம் ரொம்ப நல்லதுங்க இது உண்மையிலே. ஏன்னா டெய்லி வந்து ரொம்ப கெடுதலாக வந்திருக்கும் உங்களுக்கு, ஒரே மன உளைச்சலாக இருக்கும், எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கடந்து வெற்றிகரமாக நம்ம இதில் முன்னேறணும். ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள்,
அப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு 4 மாதம் பேக் டெஸ்ட் மாதிரி எடுத்து பாருங்கள். பேப்பர் ட்ரேடில் எழுதி பார்த்தோ என்ன பண்ணால் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கே அடுத்து கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அவ்வளோதாங்க ரகசியங்க. இந்த ரகசியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நானும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நிஃப்டி 50 என்ன, சென்செக்ஸ் என்ன, பேங்க் நிஃப்டினா என்ன, அதில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது, 1 பை 1 பொறுமையாக ஒரு ஆடியோ நான் போடுறேன். நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி புதுசாக வரவங்களுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். எப்படி ட்ரேட் எடுக்கணும், ஒரு ட்ரேட் எடுத்து ஃப்ரீயாக லாஸோ ப்ராஃபிட்டோ உங்கள் மனசுக்கு அதை ஏற்றுக்கணும். அவ்வளோதான். அதை நீங்கள் பண்ணால் தான் இந்த ரகசியம் மார்க்கெட்டில் என்ன ரகசியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்மளை மாதிரி புதுசாக வரவங்க, ஏழ்மையில் இருக்கவங்க, ஏன்னா எல்லாமே 5 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் நானும் எவ்வளோ ஃபாலோ பண்ணுவேன். ஓகே நல்லா பேசுவாங்க. 3 லட்சம்லாம் பண்ண முடியாது, 4 லட்சம் கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. அது செல்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையர் கூட 3 லட்சம்னா 2 லட்சம் 1 லட்சத்தை கேபிட்டல் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரேட் எடுத்து லாஸில் போச்சுன்னா ஏவரேஜ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த ஏவரேஜிங் எல்லாம் இல்லாமல் எந்த இடத்துல மார்க்கெட்டில் எடுத்தால் ஒரு ஒரு ₹100 ப்ரீமியமுங்க. ₹100 ப்ரீமியம் எடுத்து அது ஒரு ₹110 போனால் போதும் அப்படின்ற மாதிரி இது பண்ணலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நான் என்னுடைய சண்டேவே ஒரு பிரயோஜனமாக யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு உபயோகமாக மார்க்கெட்டுக்குள்ளே என்ன கற்றுக்க முடியும்னு உங்களால் முடிஞ்சது நெட்டில் சர்ச் பண்ணி கற்றுக்குங்க. லேப்டாப் வரணும்னு அவசியம் இல்லை, ஃபோன்லேயே பண்ணலாம். மார்க்கெட்னா என்ன, நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ் என்ன, எக்ஸ்பைரி என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கற்றுக்குங்க ஒன்றா. அதுக்கப்புறம் உங்களுக்காக புரியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.